Hello guys, நான் உங்கள் Algo Tamizha. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TCS Ninja Hiring. ஆமாம் guys, இந்த TCS Ninja Hiring வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடைசியில் வந்து இந்த TCS Ninjaக்கு வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பற்றின வீடியோஸ் தான் இந்த சேனலில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் அதர் டெக்னாலஜி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஓகே ஸோ இந்த TCS Ninja Hiring அப்படின்றது வந்து வருஷம் TCS நடத்துகிற வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி. ஸோ இந்த வருஷம் வந்து 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வருஷம் வந்து TCS அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னைக்கு ஃபைனல் டேட் அப்படின்றது வந்து 15th ஆகஸ்ட், அதாச்சு நெக்ஸ்ட் மந்த் 15th அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷனோட ஃபைனல் டேட். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் டேட்ஸ் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்றத வந்து அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கே டேரெக்டாக மெயிலில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இயர் ஆஃப் பாசிங் 2022. அதாவது நீங்கள் 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த TCS Ninja Hiring ப்ராசஸில் உங்களால் கலந்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த டிகிரிஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ BE, BTech, ME, MTech, MCA அண்ட் MSc. ஸோ இந்த டிகிரிஸில் என்ன எடுக்க போகிறாங்க அண்ட் இயர் ஆஃப் பாசிங் 2022. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் அக்ரிகேட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் ஆல் செமஸ்டர்ஸ், மார்க் ஷுட் பி 60% ஆர் 6 CGPA இன் கிளாஸ் 10th, கிளாஸ் 12th அண்ட் டிப்ளமா, கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனையும், அதாச்சும் 10th இருக்கலாம், 12th இருக்கலாம், இல்லை டிப்ளமாவாக இருக்கலாம், இன்கேஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை PG UG எதுவும் இருந்தாலும் மினிமம் வந்து நீங்கள் அக்ரிகேட்டாக 6 GPA இல்லை 60% மார்க்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்லாக்ஸ் இல்லை அரியர்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் ஹேவ் மோர் தேன் 1 ஆக்டிவ் பேக்லாக். அதாவது இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆக்டிவ் பேக்லாக் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனில் கேப் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனி பிரேக்கிங் எஜுகேஷன் ஷுட் நாட் எக்ஸீட் 24 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எஜுகேஷன்லேருந்து ஸ்டடியிலேருந்து கேப் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 years மேக்ஸிமம் தான் எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எந்தெந்த கோர்ஸ் டைப்ஸுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, BE BTech எல்லாமே. ஸோ அது வந்து ஒன்லி ஃபுல் டைம் கோர்சஸ்க்கு மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்களாம். மற்றபடி பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுலாம் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா அதில் போய் கூட படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஸ். அதே மாதிரி கோர்சஸ் அண்ட் டிசிப்ளின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ UGயாகவும் இருக்கலாம், PGயாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டிகிரிஸ் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது BE BTech ME MTech MCA அண்ட் MSc. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்டர்னாக இருக்க போகுது. ஸோ 2 பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க இந்த டெஸ்ட்டை வந்து. ஸோ பார்ட் A பார்ட் B அப்படின்னு இருக்க போகுது. பார்ட் A வந்து எப்படி இருக்கும்னா உங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இது மூணுத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 hours டெஸ்ட். ஸோ பார்ட் A மட்டும் 2 hours. அதே மாதிரி பார்ட் B வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிக் ஓரியன்ட் கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து 15 minutes. ஸோ சிம்பிளான கொஷின்ஸ், இல்லை ஏதாச்சும் ஃபைண்ட் தி அவுட்புட், இல்லை எரர் ஸ்பாட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கும். அது வந்து 15 minutes கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோட் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 45 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் B ப்ரோக்ராமிங் ரவுண்டு வந்து மொத்தம் 1 hour. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட டைம் லிமிட் வந்து 3 hours உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல லாக்ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த போர்ட்டலுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அப்ளை டு டிசிஎஸ் நிஞ்சா ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சினாரியோஸ் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த நீங்கள் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக வந்து அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சினாரியோ பி வந்து என்னன்னா, நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிசிஎஸ் வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடி தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டிசிஎஸ் நிஞ்சா அப்ளை பண்ணணுன்ற பட்சத்தில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சோடனே அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். ஓகே கே. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மோட் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அதாச்சும் நீங்கள் டேரெக்டாக போய் எழுத போகிறீங்களா இல்லை ரிமோட்டாக எழுத போகிறீங்களான்னு. ஆமாம் கைஸ், 2 ஆப்ஷனுமே இங்கே பாசிபிள். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் சென்டர்லேருந்து எழுத போகிறீங்களா இல்லை ரிமோட்டாக அட்டன் பண்ண போகிறீங்களான்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, அதாச்சும் ரிமோட்டாக இல்லை இன் சென்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளைடு ஃபார் டிரைவ் அப்படின்னு அது காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். நான் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அந்த அப்ளை லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எங்கெங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன் கைஸ். பார்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாச்சும் இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். எப்படின்னா ஃப்ராக்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸ், இல்லை அந்த ப்ரைம் நம்பர் டைப் ஆஃப் கொஷின்ஸ், அந்த ரேஷியோ மிக்சர் கொஷின்ஸ், டைம் ஒன் ஒர்க் பேஸ்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். வெர்பல் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பசில்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்தியா பிக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த இந்தியா பிக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே இருக்கும் கைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்பல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்குள்ளே எங்கேயாச்சும் போகிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸுமே உங்களுக்கு வரும் கைஸ். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைப்புக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து எப்படின்னு கற்றுக்கலாம் கைஸ். வந்து நம்பர் 1 ரிசோர்ஸ் கைஸ் பார்ட் ஏக்கு. இப்போ கைஸ் பார்ட் பிக்கு வருவோம். பார்ட் பின்றது என்ன, ப்ரோக்ராமிங் ரிலேட்டட். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல படிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஜென்ரலாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நல்ல ஐடியாவும் இது ப்ராக்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் வந்து டிசிஎஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிசிஎஸ் நிஞ்சாவோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில பீப்புள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சில லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் போய் படித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ அந்த லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் கைஸ் ப்ரெப் இன்ஸ்டா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இதே மாதிரி அந்த கோடிங் கொஷின்ஸ் வந்து சில இது கொடுத்துருப்பாங்க. டிசிஎஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் டிசிஎஸ் நிஞ்சாவில். ஸோ அதையும் வந்து நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் உள்ளே போய் கொஷின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே கே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, ஃபைனல் டேட் அப்ளிகேஷனுக்கு வந்து 15th August 2021. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ தான் அவங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.